மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அபாரமான நல்ல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். உண்மையை சொல்லப்போனால் வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, கேது, ராகு ஆகிய 4 கிரகங்களும் ஒரு நிலையில் நல்லவைகளை மட்டுமே தரக்கூடிய 2, 11, 6, 12ஆம் இடங்களில் மிக அற்புதமான நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். என்ன இப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள், வேலை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நன்றாக, வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு என அனைத்து நிலைகளிலும் உங்களுடைய வயதிற்கேற்றார் போல மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் இது அமைகிறது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு பொருத்தமில்லாத வேலைகளில் இருந்து வந்த மேஷராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே நல்ல வருமானம் உள்ள துறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமைந்திருக்கிறது. வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. அனைத்து அமைப்புகளிலும் வழக்குகள் தீரக்கூடிய அமைப்பு, நோய்கள் தீரக்கூடிய அமைப்பு என ஒரு பொதுவாகவே கோச்சார ரீதியில் நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய அருமையான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 குருப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள். கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயங்களில் தோற்று போனீங்களோ, எந்தெந்த இடத்துல மன அழுத்தங்கள் இருந்ததோ அவைகள் அனைத்தும் விளக்கப்படக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக இந்த அமைப்பு இன்னும் ஒரு வருஷ காலத்திற்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி மாறக்கூடிய குருப்பெயர்ச்சி அப்படியே அமைந்திருக்கிறது. இதுவரை என்னென்ன பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு தடை இருந்ததோ, கல்வி அமைப்புகளில் தடை இருந்தவர்கள், வேலை பார்ப்பது போன்ற அமைப்புகளில் குறைகள் இருந்தவர்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்காதவர்கள், எல்லா நிலைகளிலையும் குடும்பம் அமைவது தடுத்து கொண்டே போகக்கூடிய அமைப்புகள், காதல் தோல்வியை கடந்த காலத்தில் அடைந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு, இவர்தான் கணவன், இவர்தான் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய நிலைமை, பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு, வயதான அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் குழந்தைகளை பார்த்து சந்தோஷம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மாற்றங்கள், கௌரவம் உயரக்கூடிய சந்தோஷ குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பெயர்ச்சி. மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சியாக இது அமையும். 12ஆம் இடத்துல இப்போது குரு வருகிறார். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றதன் அடிப்படையில் வெளிநாட்டில் போய் சாதிக்க வேண்டும், கல்வி பயில வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது அப்படியே பலிக்கக்கூடிய தன்மை, வீடு வாகனம் போன்றவைகளில் குறை இருப்பவர்கள், புதிய வீடு வாங்கக்கூடிய எண்ணங்களில் இருப்பவர்கள், இளைஞர்களுக்கு வாகன மாற்றம் ஏற்பட தேவையுள்ளவர்கள் அனைவருக்குமே நீங்கள் நினைத்தபடியே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு யோகமான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி அமையும். மாற்றங்கள் உண்டு என்பதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏற்கனவே நன்றாக இல்லாத அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நன்றாக இருப்பதற்கான நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 8ஆம் இடம் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை. கடந்த காலத்தில் சூதாட்டம், பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளோடு விரயங்கள், நஷ்டங்களை அடைந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல நஷ்டங்கள் விலகக்கூடிய, இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு மாற்றம் நிறைந்த குருப்பெயர்ச்சியாகவே இது அமைந்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் நற்பெயர் எடுக்க வேண்டும், வருமானம் அணிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது 2024 குருப்பெயர்ச்சி மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு தற்போது 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குருப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. இருந்தாலும் கூட ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த குருப்பெயர்ச்சி அமையும். அதாவது அஷ்டமச்சனியின் தொல்லைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கவசம், கேடயமாக இப்போது குருப்பெயர்ச்சி தொடரும். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 30 வயதுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கடகராசிக்காரரும், குறிப்பாக பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவருடைய வயதுக்கேற்றார் போல மனக்கவலைகள், குழப்பங்கள் போன்றவைகளை இப்போது நீட்டித்து கொண்டிருக்கிறது காலம். இந்த அமைப்பு அஷ்டமச்சனி இல்லையா? இந்த அஷ்டமச்சனியிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், சில பல பணவரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தொல்லைகள் அத்தனையும் விலகக்கூடிய கொஞ்சம் நிம்மதியான ஒரு சூழல், குடும்பத்தில் கூட அண்ணன் அக்கால்கள் இதுவரைக்கும் நமக்கு உதவிகளை செய்யாத நிலைமைகளில் மூத்தவர்களிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தன்மையான குருப்பெயர்ச்சியாக இது அமையும். பெரியவர்களுக்கு நோய் தீரக்கூடிய, கடன் தீரக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். பெரியவர்கள் பேச்சை கேட்காத இளையவர்கள் கூட ஒரு அனுபவத்தை அவர்களிடமிருந்து அறிந்து கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை உணரக்கூடிய, பெரியவர்களின் ஆளுமையை ஒத்துக்கொள்ளக்கூடிய, சிறியவர்களை பெரியவர்கள் மதிக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 குருப்பெயர்ச்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது 10ஆம் இடத்தில் குருப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. 10ஆம் இடத்தில் குரு பதவியை பறிப்பான் என்றால் பதவியை உயர்த்துவான் என்பதையும் ஒரு மறைமுகமான பொருளாக கொள்ளலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருக்கின்ற
இருக்கின்ற இடத்திலிருந்து கொஞ்சம் மேலேறி முன்னேறி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே இருந்த பதவியை மாற்றக்கூடிய குரு பயிற்சியாக இது அமையும். 4ஆம் இடம் இன்றைக்கு குருவின் பார்வையில் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் வீட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வீடோ மனையோ வாங்கக்கூடிய அமைப்பு, கடனாக இருந்தாலும் கூட வீடு மனை வாங்கிவிட்டோம், எதிர்காலத்திற்கு ஒரு முதலீடு போட்டிருக்கிறோம் என்கின்ற பெருமித உணர்வுகள் வரக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். சிலருக்கு புகழ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலையில் இவர மாதிரி உண்டுமா, வியாபாரத்தில் இவர் மாதிரி உண்டுமா, தொழிலில் இவர மாதிரி உண்டுமா என்பது போன்ற அமைப்புகள், குடும்பத்திற்குள் இதுவரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவி உறவில் கசப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நிலை மாற்றம், நல்லதொரு நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய, குடும்பத்திலும் தொழிலிலும் வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் நீங்கள் முதன்மையாக முன்னால் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டுடன் கூடியக்கூடிய அளவிற்கு ஒரு அடையாளப்படுத்தி காட்டப்படக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒப்பற்ற நன்மைகளை தரக்கூடிய நிலைமையில் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. சகல கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்புன்றது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் இப்போது குரு பயிற்சியில் இருக்கும். 9ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு ராசியை பார்க்க போகிறார். ராசியை பார்க்க போகின்ற குரு உங்களுடைய மனம் உடல் எல்லாவற்றையும் உற்சாகப்படுத்தக்கூடிய தன்மை, நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை, திருமணம் வேலை போன்ற அமைப்புகள், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள், இதுவரைக்கும் என்னென்னவைகளை அனுபவிக்க முடியவில்லையோ அவைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை, கடந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன இடத்துல தோற்று போனதாக ஃபீல் பண்ணீங்களோ அந்த இடத்துலலாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, யார் யாரெல்லாம் உங்களை எதிரியாக பார்த்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு என வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வயதிற்கேற்ற வகையில் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இப்போது இந்த கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த 9ஆம் இடத்து குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. தைரியம் பிறக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு நல்வாய்ப்புகள் கிடைத்து கலைத்திறமை கொண்டோருக்கு கலையில் சிறப்புகள் செய்யக்கூடிய அமைப்பு, சோசியல் மீடியாக்களில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போன்றவைகளில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு, பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு என மற்றவர்களிடம் புகழ் பெற்று சாதனைகளை செய்யக்கூடிய நல்ல அமைப்பில் உருவாகி இருக்கிறது இந்த 9ஆம் இடத்து குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கிறது. ஐயா 8ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு சில சாதகமற்ற தன்மைகளை கொடுத்து விடுமா என்றால் கண்டிப்பாக இல்லை. உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனின் இன்னொரு வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு 8-12 இடங்களின் சுபத்துவத்தின் தன்மையினால் வேறு மாநிலம், வேறு நாடு, வேறு மாவட்டம் போன்ற பிறந்த இடத்தை விட்டு தற்போது இருக்கின்ற இடத்தை விட்டு உங்களை கொஞ்சம் தூர நகர்த்தி ஒரு 100 கிலோமீட்டருக்கு தாண்டிய ஒரு தூரங்களுக்கு நகர்த்தி அதன் மூலமாக நன்மைகளை, வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், நல்ல இடமான ஒரு அமைப்பு, ஒரு நகரத்தை விட்டு இன்னொரு நகரத்திற்கு போகக்கூடியது, வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கடந்த காலத்தில் முயற்சி செய்தவர்களுக்கு அனுமதி, விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது இந்த குரு பயிற்சியால் உண்டு. ஏதேனும் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இதன் மூலமாக நடக்கும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம், தொழிலிட மாற்றம் போன்றவைகள் நடந்து அதன் மூலமாக வருமான உயர்வு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது இருக்கிறது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் எந்த தொழில் செய்யலாம் என்பதில் குழப்பங்களை இருந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட தொழிலை செய்வதன் மூலம் நம்முடைய பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும் என்பதை உணரக்கூடிய, வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இப்போது குரு பயிற்சி நடந்திருக்கிறது. இந்த 7ஆம் இடத்தில் இருந்திருக்கின்ற குரு ராசியை பார்ப்பதன் மூலமாக மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை, எல்லாவற்றிலும் உடலிலும் உள்ளத்திலும் புத்துணர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் அந்த குரு பயிற்சி அமையும். அதிலும் குறிப்பாக 7ஆம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்ப்பதால் எல்லா நிலைகளிலும் நீங்கள் தகுதியானவர் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய, சொந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோகங்கள் மறையக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக இந்த அமைப்பு இருக்கிறது. நண்பர்கள் அடையாளம் காட்டப்படுவார்கள். யாரை மனமுடிக்கப் போகிறோம் என்கின்ற வாழ்க்கை துணைவர் யார் என்பதில் அடையாளங்கள் இருக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்த கணவன் மனைவியரிடையே பிணக்குகள் குறைந்து இணக்கம் அதிகமாகக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட மீண்டும் குடும்பத்தில் இணைகின்ற விதமாக சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. அதே போலவே தாய் தந்தையர்கிட்ட இதுவரைக்கும் மனக்கலக்கங்கள், கசப்புகள் இருந்தவர்களுக்கு குடும்பம் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய நிலைமை, ஒரு 2-3 பேர் சேர்ந்து சொந்தக்காரர்களோ நண்பர்களோ சேர்ந்து ஒரு ஆதாயத்திற்காக கூட்டு முயற்சியை செய்து அதன் மீது நல்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பயிற்சி அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது 5ஆம் இடத்திலிருந்து
6ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி நடந்திருக்கிறது. 6ஆம் இடம் சற்று சாதகமற்ற பலன்களை கொடுக்குமா என்கின்ற கவலையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்க போவதால் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் எந்த துறையில் பிழைக்கிறீர்களோ அந்த துறையில் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. 2 10ஆம் இடங்களோடு குரு பகவான் தொடர்பு கொண்டிருப்பதால் கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள், பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கு மூலமாக ஜீவனம் செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக அமைத்து தரும். குடும்பத்தை அமைத்து தரும். குடும்ப உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலைகள் அத்தனையுமே அப்படியே சரியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கணவனுக்கு நன்றாக இல்லை, மனைவிக்கு நன்றாக இல்லை என்பது போன்ற ஒரு நிலைகள், ஆரோக்கியமில்லாத சூழ்நிலைகள் அத்தனையும் அப்படியே விலகி பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலையில் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பலனாக கடன்கள் வரும். அது சுப கடன்களாக இருக்கும். அந்த கடன்களின் மூலமாக குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல பொருளை வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகளை நடத்தி காட்ட முடியும் என்கின்ற அமைப்பில் மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில் தான் அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 குரு பயிற்சி. மகர ராசிக்காரர்களுக்கு மகா உற்சாகத்தை தரக்கூடிய நிலையில் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. கடந்த 6 அல்லது 7 வருடங்களாக, குறிப்பாக கடந்த 2-3 வருடங்களாக கடும் சோதனைகளை அனுபவித்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் பின்னடைவுகள் அத்தனையும் நீக்கி முன்னால் செல்லக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய, மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய, மனசு நன்றாக இருக்கக்கூடிய, உடல் நன்றாக இருக்கக்கூடிய, ஆரோக்கியம் திரும்ப வரக்கூடிய, கடன் தீரக்கூடிய, தொழில் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய, வேலை மாற்றம் சிறப்பாக நடைபெறக்கூடிய, வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய, இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை தரக்கூடிய, ராசியை பார்க்கக்கூடிய குரு பயிற்சியாக இது அமைந்திருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிமுகத்தை ஏற்படுத்தக்கூடிய, கடந்த 2 ஆண்டுகளில் காதல் தோல்விகளை அடைந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் புதிய உறவுகள் வரக்கூடிய, ஒரு பெண்ணுக்கு ஆணை அறிமுகப்படுத்தக்கூடிய, ஆணுக்கு பெண்ணை அறிமுகப்படுத்தக்கூடிய, சிறப்புகள் நடக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாகவே அந்த குருப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. மகர ராசிக்காரங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடுச்சுன்றதான் உண்மை. மகரம் சிகரத்தில் ஏறப்போகிறது என்பதை கடந்த சில மாதங்களாகவே சொல்லி வந்தேன். புலி வருகிறது என்று சொன்ன கதை போக நிஜமாகவே நல்ல புலி வந்துவிட்ட, புலியின் மீது ஏறி நீங்கள் தைரிய சவாரி செய்யக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் இருந்த மகா உன்னதமான குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. மகரத்தினர் எல்லாருக்கும் இந்த 2024 குரு பயிற்சி. கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு மாற்றம் நடந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த 3ஆம் இடமும் நல்லதில்லை, இந்த 4ஆம் இடமும் நல்லதில்லை என்கின்ற அமைப்பில் குரு மாற்றம் அப்படியொன்றும் பெரிய ஒரு அமைப்பை உங்களுக்கு செஞ்சிராது என்பதுதான் உண்மை. அதாவது நல்லதையும் செய்திராது, அல்லதையும் செய்திராது என்பதுதான் உண்மை. ஏற்கனவே ஜன்மச்சனியின் ஆதிக்கத்தினால் கும்பராசியுடைய இளைஞர்கள் கடுமையான திக்கு தெரியாத காட்டில் என்பது போல சில பல அமைப்புகளில் என்ன செய்வது என்பதே தெரியாமல் ஒரு சோம்பலாக, நிதானமாக, மந்தமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அது இன்னும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எப்பொழுதுமே குரு பயிற்சியை விட சனி பயிற்சி தான் அதிகமான தாக்கத்தை ஜன்மச்சனி, அஷ்டமச்சனி காலங்களில் செய்யும் என்பதை என்னுடைய அடிக்கடி சில பகுதியில், ராசிபலன் பகுதியில் சொல்லிட்டு வரேன். அது இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே நீடிக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று விதிவிலக்காக இருக்கும். கடந்த ஒரு வருட காலமாக எந்த ஒரு வேலையும் நிலைத்தன்மை இல்லாத அமைப்பில் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, சமீபத்தில் தொழில் ஆரம்பித்து விட்டு நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விரயங்கள், நஷ்டங்கள் நிற்கக்கூடிய அமைப்பு, பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் நஷ்டங்களை அடைந்தவர்களுக்கு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, ஓரளவிற்கு நிம்மதிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்மை, ஒரு நிலையில் எதை செய்வது என்பது போன்ற கலக்கத்தில் இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் எதை செய்யலாம் என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பயிற்சி. மீனராசிக்காரர்களுக்கு தற்போது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு குரு மாற்றம் நடந்திருக்கிறது. 3ஆம் இடம் அப்படி ஒன்றும் நல்ல இடம் இல்லை என்றாலும் கூட உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் அப்படி ஒன்றும் சோதனைகளை கண்டிப்பாக தந்துவிட மாட்டார். ஆனால் ஒரு நிலையில் அடுத்த வருடம் உங்களுக்கு ஜன்மச்சனி ஆரம்பிக்க இருப்பதால் அடுத்த வருடத்தில் நீங்கள் சிக்கல்களில் ஆளக்கூடிய சில செய்கைகள் இந்த வருடமே குருமாற்றத்தின் மூலமாக நடக்கும். என்ன நடக்கும்? ஒரு புதிய தொழில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது இப்பொழுது நன்றாக இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு அரசனை நம்பி புருஷனை கைவிடுவதைப் போல ஒரு வேலையை செய்யலாம் என்பது போன்ற இருக்கின்ற இடத்தில் நிலைத்தன்மையாக இருக்காமல் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக சில சிக்கல்களை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. ஆயினும் ஒரு நிலையில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய அமைப்புகளையும் சாதிக்கக்கூடிய திறமையோடு மீனராசிக்காரர்கள் இருப்பீர்கள் என்பதால் சில பல சோதனைகளின் மூலமாக அதற்கு பிறகு நீங்கள் சாதனைகளை செய்வதற்கு அச்சாரமாக சில பல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார் என்பதால் திருமணத்திற்கு இதுவரை தடையாக இருந்தவர்களுக்கு திருமணம் நன்றாக இருக்கும். புத்திரபாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக உண்டு. ஒரு நிலையில் குடும்ப வாழ்க்கையில் யார் யார் உங்களுக்கு சோதனைகளை தந்தார்களோ அவர்களையே சாதனைகளாக, நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் உருகின்ற நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி